நன்றி. அடுத்தபடியாக நகைச்சுவை நடிகர் அண்ணன் செந்தில் அவர்கள் பேசினார். நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? ஆமா, உனக்கு ஏதோ குழந்தை பிறந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அடுத்தபடியாக நடிகர் டி.எஸ். பாலையா அவர்களும் எம்.ஆர். ராதா அவர்களும் இருவரும் கலந்து பேசினார். யாரடாது மனுஷன் மேல மாட்டு வந்திருக்கிறோம் என்று போட்டு கொடுக்கிறது. நான் தான் நாரதர். சிவபெருமானில் சிவபெருமான் அந்த நந்தன். சாதாரண இந்த உலகத்தை படைத்ததே அவர் தானப்பா. உலகத்தை அவர் படைச்சாருன்னா உன்னை படைச்சது யார்? ஏன் அவரும் எங்க அப்பா தான். ஏன் உன்னை படைத்ததும் எங்க அப்பா தான். உங்க அப்பா என்ன படைக்கிறதோடு எங்க பண்ணதையும் எடுத்துதானோ? காசி ராமேஸ்வரம் வெள்ளிமலை சேர்ந்த மன்னர்கள் எங்க அப்பா போய் வேலை பார்த்து நீ நின்று சகிச்சு. நன்றி. அடுத்தபடியாக நகைச்சுவை நடிகர் அண்ணன் சொல்லிராஜன் அவர்கள் பேசினார். யாரா பார்த்து பைத்தியம் எப்படா பைத்தியம் சொல்லுவேன்? வரலு, வாட்சி, முடி, ஸ்டூலு, மீச, பைத்தியம். நன்றி. அடுத்தபடியாக நகைச்சுவை நடிகர் அண்ணன் லூஸ்மான் அவர்கள் பேசினார். அவர் ஒரு ஸ்கூல் வாத்தியார், குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தர்றார். இப்பொழுது உங்களுக்காக கிருபானந்த வாரியார் அவர்கள் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல போயிட்டு கமெண்ட்ரி சொல்றார். இது அளவோடு வந்த பந்து, ஆஃப் சைடில் வந்த பந்து, கல்லிலே கவாஸ்கர், மிடால கபில் தேவ், அங்க 4 பொடி பையன் ஸ்லிப்ல இருக்கிறேன். யாருன்னே தெரியல. ரிச்சா ஒண்ணு ஆளுக்கு வச்சுட்டு போய் பார்த்துட்டு வரணும். வாரியார் அவர்களே, இப்போ ஒரு பவுன்சர் பந்து போட்டிருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது? சிக்ஸர் அடிச்சு வாழ்வாரே வாழ்வா, மற்றெல்லாம் சிங்கிள் ரன் ஓடியே சாவார். வாரியார் அவர்களே, இன்னொரு பந்து ரொம்ப வேகமா வந்திருக்கு. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது? எம்பெருமான் கந்தன் சொல்றேன், அது பந்தே அல்ல பழனி மேல லட்டுன்றான். அடுத்து மறைந்த நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் பேட்டிங் பண்றாரு. அப்ப பேட்டிங் பண்ணும்போது ஒருத்தர் பால் போடுறாரு. அடுத்து எம்.என். நம்பியார் அவர்கள் கேப்டனா இருக்காரு. அவரு கேப்டனா இருந்து ஃபீல்டிங் செட் பண்றாரு. ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு எங்க எங்க நிக்கிறதுன்னு சொல்றாரு. எல்லாரும் கவனமா கேளுங்க. இவன் குள்ளமா இருக்கிறான், இவனை ஸ்லிப்ல போடு. கவாஸ்கர்
நீ கல்லில நில்லு. கபில் தேவ் நீ என் பக்கத்திலேயே நில்லு. என்ன மேன், எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் பண்றோம், நீ என்னடா கருப்பு பேண்ட்? ஓ அம்பையரா, ஐ ஆம் சாரி. அப்ப நான் நின்னுக்கோ. எல்லாருக்கும் ஒரு வார்னிங், எல்லாம் கவனமா கேளுங்க. யாராவது கேட்ச் விட்டீங்கன்னா அனாவசியமா உயிரை விட வேண்டியிருக்கோம், ஜாக்கிரதை. அடுத்து டி ராஜேந்திர அவர்கள் கிரிக்கெட் ஆடுறாரு. அப்ப அவருக்கு கபில் தேவ் பால் போடுறாரு. டே போடுற ஆடுற, டே கபில் இந்த அவட்டுக்கு நோ அப்பீல்டா. டே மார்ஷல் உன்னை வெஸ்ட் இண்டீஸுக்கு பண்ணிடுவேன்டா பார்சல். டாய் பின்னி உன் பால நான் காமிக்கிறேன்டா பின்னி. நான் குடிச்சிருக்கேன் பச்சை தண்ணி, நான் அடிச்சேன்னா அவன் மூஞ்சி போயிடுண்டா கண்ணி. அடுத்தபடியாக இந்தியா முழுவதும் கிரிக்கெட் கமெண்ட்ரி ரேடியோல போகுது. அப்போ இங்கிலீஷ்ல கமெண்ட்ரி சொன்னா எப்படி இருக்கும், ஹிந்தில கமெண்ட்ரி சொன்னா எப்படி இருக்கும், தமிழ்ல கமெண்ட்ரி சொன்னா எப்படி இருக்கும்? இப்போ இங்கிலீஷ்ல கேட்கலாம். Stefan Stefan de Mogendalamant var Stefan de Kisnostigant en de Vomsa Gosket en Midam om de var så glad Stefan de Kåre Stefan de Winkser kan de Fandvans om de Porrens i Vom de Pammer Stefan så långa i Vrunstad Stefan och Stefan på Turstaktet. அடுத்து இப்போது இந்தியில் Bargat tunita Bargat Goskri Hovis देखा था पापा कितना मदद स्टीकान पर वो चारण के लिए. அடுத்து தமிழ்ல சொல்றதுக்கு ஆள் இல்லாததால ஒரு அரசியல் பேச்சாளியா கூப்பிட்டு வந்துடுறாங்க. மேடையில பேசிட்டு இருக்கா அவரை கூப்பிட்டு கமெண்ட்ரி சொல்றாங்க. அவர் இப்ப கமெண்ட்ரி சொல்றாரு. அன்பார்ந்த ரசிகர் பெருமக்களே, பெரியவர்களே, இந்திய ஆட்டத்தின் முன்னாள் தலைவர் திருவாளர் கவாஸ்கர் அவர்களே, இந்நாள் தலைவர் திருவாளர் கபில் தேவ் அவர்களே, எவ்வளவு வேகத்தில் பந்து வந்தாலும் அதே வேகத்தில் திருப்பி அனுப்பி கொண்டு சக்தி படைத்த தம்பி ஸ்ரீகாந்த் அவர்களே, துணைத் தலைவர் சாஸ்திரி அவர்களே, வின்சர்கார் அவர்களே, எதிர்கட்சியின் தலைவர் விவின் ரிச்சர்ட் அவர்களே மற்றும் காஜி பிடித்த டீம் பாகிஸ்தான் இம்ரான் கான் அவர்களே, காற்றை அடித்தாலும் மழை அடித்தாலும் நின்ற இடத்தில் நிமிராமல் இருக்கும் இரு நடுவர் அவர்களே, வணக்கம். அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாட்டுல ஒரு இந்தி படம், நல்ல ஓடின படம் சோலை. அந்த சோலை அந்த ஹிந்தி படத்துல நல்ல ஒரு பாடல் மெகபூபா மெகபூபா மெகபூபா. அந்த மெகபூபா மெகபூபா ஹிந்தி பாட்டை கொண்டு நம்ம தமிழ் திரைப்பட நைட்டை கொடுத்து இந்த பாடலை நீங்க பாடாம உங்க திறமையில நீங்க வசனமா பேசுனீங்கன்னா எப்படி பேசுவீங்கன்னு கொடுத்தாங்க. அதுக்கு நம்ம நடிகர்லாம் சொன்னாங்க எங்களுக்கு யாருக்கு ஹிந்தி தெரியாதுன்னு. பரவாயில்ல ஹிந்தி தெரிஞ்ச மாதிரி பேசுங்கன்ட்டு அந்த மெகபூபா மெகபூபா பாட்டை கொண்டு முதல் திருவாளர் எம்மன் நம்பியாட்ட கொடுத்து பேசணும். எப்படி பேசுவேன்? மெகபூபா ये महबूबा 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 हूँ वो संदर्भ को शहर सब शहर में शहर रहता हूँ महबूबा महबूबा என்ன महबूबा. இதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னா மெகபூபா 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 बोल संदर्भ को सवेरा सब सवेरा तुम बाप का शर्म का बाप का शाबाद महबूबा. இதை கே பாக்யராஜ் அவர்கள் சொன்னா महबूबा 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 ना हो இல்லன்னா ஒரு சந்தர்ப்பம் சார சப சாரான சாரதா हो महबूबा ஒரே பிராப்ளம் महबूबा. இதை டி ராஜேந்திர அவர்கள் சொன்னா महबूबा ये महबूबा 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 ஒரு சந்தர்ப்பம் சார சப சாரான சாரதா हो महबूबा என்ன महबूबा சொல்ல போறீங்க महबूबा. இதை நகைச்சுவை நடிகர் அண்ணன் செந்தில் அவர்கள் சொன்னா இதை நகைச்சுவை நடிகர் அண்ணன் ஜனகராஜ் அவர்கள் சொன்னா மெகபூபா மெகபூபா மெகபூபாவோ ஒரு சந்தர்ப்பம் தகர சப்பு தகராக தகராத்தாவோ மெகபூபா எங்க பூபா. இதை எம்மா ராஜா அவர்கள் சொன்னா ஓ ஒரு சந்தர்ப்பம் நீங்க பார்த்த மாதிரி இருக்க நீ ரொம்ப ஒரே அமுக்கு அவ்வளவுதான். நன்றி. அடுத்தபடியாக ஒரு நல்ல நடிகர் சமூகத்தில் அவர் படம் தேசிய விருது பெற்ற படம் நாயகன் என்ற படத்தில் காதல் மன்னன் கமலஹாசன் அவர்கள் பேசினால் எப்படி பேசுவார்கள்? அவர் இந்த வசனத்தை பேசும்போது அவருக்கு வயது 42. அப்போ
நீங்க செய்யற தப்பு உங்களா நிறுத்தப்பா. நீங்க மேலுக்கு மேலும் தவறு செஞ்சுட்டு இருக்கீங்க. நிறுத்த மாட்டீங்கப்பா. நிறுத்துறப்பா. எல்லாத்தையும் நிறுத்த சொல்லுப்பா. நிறுத்துறேன். எல்லாத்தையும் யாருப்பா? எல்லாத்தையும் சொல்லுவாங்கப்பா. அவனை நிறுத்த சொல்லுப்பா. நிறுத்துறேன். ஏன் ஒன்று ஒரு அப்பா அமைச்சரவன் அவனை டேஷன்ல கொண்டு போய் அடிச்சு கொண்டாங்கப்பா. அவனை நிறுத்த சொல்லுப்பா. நிறுத்துறேன். ஏன் ஒரு வீசோட மாறி சுட்டு கொண்டாங்க. அவனை நிறுத்த சொல்லுப்பா. நிறுத்துறேன். அப்ப நீங்க செய்வதா தப்பே இல்லையா? 4 பேர் சாப்பிட எதுவுமே தப்பு கிடையாது. உனக்கு அனுபவம் கம்மி, எங்களுக்கு அனுபவம் அதிகம். 1 வருஷம் 2 வருஷமா இல்ல, 22 வருஷமா போட்டி வச்சிருந்த உனக்கு